வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த வீடியோவில் நேற்று மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரோஸ் கலர் லைன் ஒன்று போட்டிருந்தோம். ரோஸ் கலர் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி வரது இந்த எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருந்தோம். இதுலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிற வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம கொடுத்து இந்த ரோஸ் கலர் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி காலையில் நம்ம கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை தொட்டோடனே மார்க்கெட் அப் சைடு போணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த ஃபஸ்ட்டு காலையில் நடந்த மூவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே சைட்வேஸ். அது காரணம் பேங்க் நிஃப்டி தான். என்னோட எதிர்பார்ப்பு வந்து பேங்க் நிஃப்டி தான் சொல்லிட்டு தான் இருக்கேன். பேங்க் நிஃப்டி அந்த சப்போர்ட் பண்ணல. நிஃப்டி அந்தளவுக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இல்லாதனால தான் நிஃப்டியால் மேலே போக முடியல. பேங்க் நிஃப்டி விடாத காரணமும் நிஃப்டி தான். நிஃப்டினால தான் பேங்க் நிஃப்டி தாக்கு பிடிச்சிருக்கிறதுனால பேங்க் நிஃப்டி போய் கீழே விழுந்திருக்க வேண்டியது. சரி, நாளைக்கு என்ன மாதிரி இருக்கா இப்போன்னு பார்ப்போம். இந்த தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டேவோட ஹைலையும் லோலையும் புளு கலரில் நம்ம எப்பயுமே டே லோ ஹையில் வந்து 2 புளு கலர் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஹைலையும் போட்டிருக்கேன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ பார்டர் வந்து கிட்டத்தட்ட 19,670. இந்த எல்லோ பார்டரை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த எல்லோ பார்டரை பிரேக் பண்ணால் நிச்சயம் மார்க்கெட் கீழே தான் வரது வாய்ப்பு அதிகமாக தெரியுது. அது மேல் நோக்கின்னு பார்த்தோம்னா என்னோட ஹை, இந்த ஹையை வந்து இந்த எல்லோ பார்டர் போடுறது. இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு வேளை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது பிரேக் பண்ண மேலே பிரேக் பண்ண மேலே போகும், கீழே பிரேக் பண்ண டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சைட்வேஸாக இருக்கிறது வாய்ப்பு அதிகமாக தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த மாதிரி இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கிறது வாய்ப்பாக தெரியுது. 19,780 to 19,680 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பாக தெரியுது. ஒருவேளை கேப் அப் இருந்தால் மார்க்கெட், ஆனால் இந்த மேலே இருந்தால் மார்க்கெட் புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 19,700 டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. இதுக்கு இடையில் வந்து மார்க்கெட் சைடுவேஸாக இருக்கும், இல்லைனா டவுனாக இருக்க வாய்ப்பு தெரியுது. என்னோட கணிப்பு எப்படி இருக்குன்னா, கேப் அப் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. இல்லைனா ஃபுல்லாக சைடுவேஸாக நாளைக்கு இன்றைக்கி நடந்த மாதிரி பெரிய சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு தெரியுது. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஒன்று இருக்குது. இந்த சேனல் வந்து கிளியராக இந்த சேனல் கரெக்டாக வேலை செய்யும். இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே நம்ம வந்து எல்லோ ஜோன் ஒன்று போட்டிருக்கோம். இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு. ஒரு வேளை மார்க்கெட் வந்து கீழே கேப் டவுனில் கிட்டத்தட்ட 19,670 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மறுபடியும் புல்லிஷ் கொடுக்குற வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல அதாவது 19,670 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து இதுலேருந்து வெறும் புல்லிஷ் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். பெரிய புல்லிஷும் இங்கேருந்து கொடுக்க வரும். இந்த ஜோனில் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இதுக்கு மிடில் எங்கே ஓப்பன் ஆனால் மட்டும் தான் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை கேப் அப் இருந்தால் மேலே பார்த்து வாய்ப்பு இருக்கும். சரி, வாங்க பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனல் ஒன்று போட்டிருந்தோம், கீழே எல்லோ சேனல். இது பிரேக் பண்ணால் கீழே போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ ஜோன்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ரிவர்சல் போட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் புல்லிஷ் கொடுத்தாங்க. இந்த எல்லோ ஜோனில் ஈஸியாக பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒருவேளை இந்த லொக்கேஷன் ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு சொல்லியிருந்தோம். கீழே டவுன் சொல்லியிருந்தோம். ஆனால் கீழே டவுனும் போக முடியாமல் அது காரணம் நிஃப்டி வந்து கீழே தாங்கி பிடிக்கிறது நிஃப்டி தான். அப்படியே சொன்னால பேங்க் நிஃப்டியை தாக்கி பிடிக்கிறது நிஃப்டி தான். நிஃப்டி இல்லைனா நேரம் பேங்க் நிஃப்டி கீழே விழுறது தான் அதிக வாய்ப்பாக இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புல்லிஷ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 44,380 இந்த நம்ம ஒரு லெவல்ஸ் போட்டிருந்த லெவல்ஸ் கிட்டக்கே அதில் போக முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ். ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெருக்கி இடையில ஒரே மட்டும் ஒரு புல்லிஷ் கொடுத்தாங்க. ஒரு 11 மணி to 11:40 ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த இடத்துல ஒரு பெரிய புல்லிஷ். பாக்கி எல்லாமே சைட்வேஸ் மார்க்கெட் தான். சரி, நாளைக்கு எப்படி வாய்ப்புன்னு பார்ப்போம். இதில் தேவையில்லாத கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். தேவையில்ல எடுத்துருவோம். இப்போ இந்த புளூ மட்டும் நம்ம இன்னும் டேவோட லோவில் வைக்கிறேன். இந்த புளூ டேவோட ஹையில் வச்சு இப்போ இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் மாறுது. இப்போ இந்த 15 மினிட்ஸ் ஒரு சேனல் போட்டிருக்கோம். இந்த சேனல் வந்து மறுபடியும் இங்கே இருந்துச்சு. இப்போ இடம் மாற்றி கீழே வச்சுட்டோம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டின்னு வச்சுட்டோம்னா, நாளைக்கு இந்த நம்ம எல்லோ பார்டர் போட்டிருக்கோம். இந்த எல்லோவுக்கு மேலே மார்க்கெட்
ஓப்பன் ஆனால் இந்த சேனல் வரைக்கும் 44,670 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு. ஒருவேளை சேனலை தொட்டால் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு தான் தெரியும். ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஹையில் போயிட்டு இந்த சேனலில் தொட்டுட்டு என்னோடய ஹையில் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட லோ 44,200 இன்னொரு லோ கிடையாது, 44,200 இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இறங்கிட்டு இன்னொரு லோ இதில் மார்க்கெட் டவுன்ஸ் அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஜோன் இல்லாமல் இந்த நம்ம சேனல் ஒன்று போட்டுருக்கோம், இந்த சேனலை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக தெரியுது. நிஃப்டியோட இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி வந்து நிஃப்டி வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு நாள் ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு நாள் வீக்காக இருந்தால் நிஃப்டி வீக்காக இருந்தால் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் நிஃப்டி வீக்காக இருக்குது. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ 5 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருக்கேன். இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட் மேல் நோக்கி இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு தெரியும். ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் இன்னையோட டேவோட லோ 44,44,044 இடத்துலேருந்து மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடு போகும். இது பிரேக் பண்ணால் ஆனால் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு தெரியுது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணி பார்க்க வரது மார்க்கெட் வந்து ஒருவேளை சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு தெரியுது. நாளைய பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் பையருக்கு வந்து உகந்த நாளாகவே தெரியல. நாளைய பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய கேப்பப் இருந்தாலும் திருப்பி டவுன் சைடு வரது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு தெரியுது. இல்லைனா இறங்குறதுக்கு வாய்ப்பாக தான் தெரியுது. இல்லைனா சைட்வேஸாக இருக்க தான் வாய்ப்பு தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.